ஈஸ்வரனுடைய முகத்தோற்றங்கள்லாம் இருக்கிறதுனால ஹத்தி தோஷம்னு பேர். பிரம்ம ஹத்தி தோஷம்னு திருவிடைமருதூர்ல சொல்ற மாதிரி இது ஒரு ஹத்தி தோஷம்னு பேர். ஹத்தி தோஷம் எதனால ஏற்படுது அப்படின்னா, ஜாதக ரீதியா சனி குருவை பார்க்கக்கூடாது, குரு சனியை பார்க்கக்கூடாது, சனியும் குருவும் ஒரே ஸ்தானங்கள்ல ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடாது. இதற்கு ஹத்தி தோஷம்னு பேர். அந்த ஹத்தி தோஷம் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம எந்த செயல்பாடுகளும் ஒரு மேன்மைக்கு வராது, இடர்பாடுகளாக இருக்கும், தடையாக இருக்கும். அப்படி அந்த அக்னி தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த மாதிரியான ஸ்தலங்கள்லாம், இங்கே திருவிடைமருதூர் இது போன்ற ஸ்தலங்கள்லாம். அப்படி அங்கே போய் சுவாமியை இந்த தோஷம் தான் ஏற்பட்டு போயிருக்குது, எனக்கு திரும்பி நான் பூமியை காப்பாற்றுறதுக்காக சம்ஹாரம் பண்ணேன், அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும், என்ன பண்ணுங்கிறான். மாகாளங்கிற க்ஷேத்திரத்தில் சிவனை வில்வதலத்தினால பூஜை பண்ணணும். திருத்தலம் திருமணாகாரம் திருநேத்திரம் ஜத்ரியாயுஷம் திருஜன்ம பாபசம்காரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு இந்த வில்வாஷ்டகத்தில் வரும். 3 இதழ்களா வில்வத்தை சாத்து அம்பாள் கையில் 5 வில்வமே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த 3 இதழ்களா உள்ள வில்வத்தை சாத்தினீங்கன்னா 3 ஜென்மாக்களில் பண்ண பாவங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்றதுனால இந்த அம்பாள் சிவனை பூஜை பண்ணதுனால இந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி, அது ஒரு சிறப்பு. அந்த காளி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி சுதா ஸ்வாகா நமோஸ்துதே. ஓம் சக்தி.